கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 161ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது உபாகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். ஆமென். பிரியமானவர்களே, இந்த விசுவாச அறிக்கை இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வாக்கு தத்தம். ஒவ்வொருவருக்கும் நம் தேவனாகிய கர்த்தர் தமது பிரியத்தின்படியே அன்பின்படியே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை நாம் தியானிக்கும் பொழுது என்ன தோன்றுகிறது? நாம் அவருடைய ஜனங்கள். அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எதற்காக? மற்ற ஜனங்களை விட்டு நம்மை பிரித்தெடுத்தார். பரிசுத்த சந்ததியாய் அவருக்காக பூமி முழுவதும் சாட்சிகளாய் உலாவும்படிக்கு நம்மை திறந்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான தேவன் நமக்கு இன்று சொல்லுவது என்ன? சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். எந்த விதமான சிறப்பான வாழ்க்கை, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இது அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். அவருடைய உண்மையின்படியே, அன்பின்படியே, நீதியின்படியே இந்த வாக்கு தத்தத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? இதை முழு நிச்சயமாய் விசுவாசித்து அதை அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். விசுவாசித்து அறிக்கை செய்து பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, பூமியிலே சகல ஜனங்களை பார்க்கிலும் எங்களை ஆண்டவரே உமக்கு பரிசுத்தமான ஜனமாய் நீர் பிரித்தெடுத்திருக்கிறேன் என்று சொன்னதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய குறைகளை குற்றங்களை கண்டு நாங்கள் ஆண்டவரை தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலே உம்முடைய நீதியின்படியும் உண்மையின்படியும் எங்களை பரிசுத்த சந்ததி என்று சொன்னதற்காக உமக்கு நன்றி. சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்னதற்காக நன்றி. நிச்சயமாகவே நீர் அப்படி செய்வீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். God bless you.